ஹாய், கிரில் சிக்கன் ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்கன், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம். அதை வெறும் ஒரு 250 கிராம் மசாலாவில் ஒரு 10 கோழிக்கு போடக்கூடிய மசாலாவை எப்படி நம்ம குக் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோ. அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பத்து கிரில் சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா, இந்த 10 கிரில் சிக்கனுக்கும் 1/2 கிலோ ஆனியனு, கர்டு வந்து ஒரு 250 கிராம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 125 கிராம், வினிகர் ஒரு 100 கிராம், நம்முடைய ஸ்பெஷல் அரஃபாஸ் மசாலா வெறும் 250 கிராம். இந்த 250 கிராமில் ஒரு பக்காவான ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஸ்டாண்டர்டான டேஸ்ட்டு எவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த கிரில் சிக்கனுங்கிறது தான் நம்ம இதை காட்ட போகிறோம். இந்த ஆனியனை வந்து ஒரு 1/2 kg ஆனியனை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் வந்து ஒரு பேஸ்டடாக கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிரைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆனியன் கூட 100 ml வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வினிகர் கூட இந்த 250 கர்டில் பகுதி போடுறோம். ஏன்னா அப்படின்னா தான் இந்த ஆனியன் வந்து கிரைண்டர் ஆகும். இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் நைஸாக அரைச்சிருக்கணும். அரைச்ச ஆனியன் வந்து 1/2 kg ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரெடி ஆனதில் நம்ம 100 கிராம் வினிகர் ஊற்றி கொஞ்சம் தயிர் ஊற்றி அரைச்சிருக்கிறோம். பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்கிற கர்டு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் போட போகிறோம். 125 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் போட போகிறோம். நம்முடைய ஸ்பெஷல் கிரில்லுக்குனே வந்து அரஃபாஸ் மசாலாவில் தயார் பண்ண கிரில் மசாலா. இந்த கிரில் மசாலாவில் வந்து 3 வெரைட்டிஸ் கிரில் கொடுக்க முடியும். ஒன்று ரெகுலர் கிரில்லு, பெப்பர் கிரில்லு, அதுக்கடுத்து மென்ட் கிரில். இப்போ நம்ம வந்து ரெகுலர் கிரில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சால்ட்டிஸோ எந்த கலரிஸோ எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். வெறும் 250 கிராம் இந்த மசாலாலாம் நம்ம 10 கிரில் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்காக நீங்கள் சாப்பிட்டு கூட பார்க்கலாம். லைட்டாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உடைய என்ன டேஸ்ட் தருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மசாலா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த கிரில் மசாலா ரெடி. நீங்கள் அப்படியே டைரெக்டாக இந்த கிரில்லில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் சிக்கனில் ஊறணும். இந்த மசாலா ஊறிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய ரெகுலர் குவாலிட்டியான ஒரு கிரில் மசாலா உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் ஸ்டாண்டர்டாக இந்த டேஸ்ட்டை கஸ்டமருக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இது நீங்கள் வந்து இப்போ ஜாஸ்தியான கோழி போட போகிறீங்க, இப்போ எனக்கு வந்து 20 சிக்கன் போடணும், இல்லை 40 சிக்கன் போடணும், 50 சிக்கன் போடணுன்னா நீங்கள் இதே மசாலா மெத்தடை கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதே மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் கேஜாக போட்டு நீங்கள் லோடு மிக்ஸுக்கு அதிகமாக கொடுக்காமல் இப்படி ஈஸியாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே போல் நீங்கள் கிரில் சிக்கன் 10 பேர்டுக்கு நீங்கள் இப்படி மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். நம்முடைய கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 1/2 hour to 40 நிமிட்ஸில் நம்முடைய கிரில் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம 10 கிரிலுக்கு மசாலா போட்டோம், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரெகுலர் கிரில். நம்ம வந்து இதிலே வந்து பெப்பர் கிரில்லும் இருக்குது, அரஃபாஸ் மசாலில் மென்ட் கிரில்லும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டோஸ்டடாக நல்ல பாயிலிங்கு நல்ல கண்டென்ட்டில் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எப்படி ஈஸியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களாலே ஈஸியாக இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டேஸ்ட்டு நீங்கள் கொடுக்க முடியும். இந்த ஃபுட்டை எப்படி ரெஸ்டாரண்ட் சைடில் நாங்கள் எப்படி பாயில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரிஜினாலிட்டியாக அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லோட நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் பாருங்கள். சிக்கன்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து ஒரு மாஸ்டரே இருக்கணும்னு இல்லை, நீங்களே வந்து இதை ரெடி பண்ண முடியும்.